கமல்ஹாசன் உலக அரங்கில் இந்திய சினிமாவிற்கான முகங்களில் முக்கியமான முகம். திரையுலகில் வெற்றிகரமாக பொன்விழா கண்ட இவர் திடீரென அரசியல் அரங்கிற்குள் நுழைந்து அதிரடி காட்டினார். சினிமாவில் சக போட்டியாளரான ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியல் வருகை குறித்து எந்த முடிவையும் உறுதியாக அறிவிக்காத நிலையில் கமல்ஹாசனின் அரசியல் அறிவிப்பும் செயல்பாடுகளும் தமிழகத்தில் பலரும் எதிர்பார்க்காத ஒன்று. நடிப்பில் பெரும் கலைஞன் என பெயரெடுத்த கமல்ஹாசன் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாததன் பின்னணி குறித்து விளக்குகிறது இன்றைய தொகுப்பு. மக்கள் நீதி மய்யம் எனும் அரசியல் கட்சியை நிறுவி அதன் உட்கட்டமைப்பு பணிகளில் முழு கவனம் செலுத்தி வருகிறார் கமல்ஹாசன். அதோடு வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி போட்டியிடும் எனவும் அதற்கு தயாராகும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் சில வாரங்களுக்கு முன்னர் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவிற்கு கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. வெறுமனே அரசியல் கட்சியின் நிகழ்வாக மட்டுமே இல்லாமல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அதன் மூத்த தலைவர் சோனியா காந்தி, 3 மாநில முதல்வர்கள், பிரபலங்கள் என பலரும் கலந்து கொள்ளும் வகையில் பிரம்மாண்டமாக இந்த விழாவை நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதோடு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிரான கூட்டணியை காங்கிரஸ் தலைமையில் முன்னிறுத்தும் தலைவர் இந்த விழாவில் கலந்து கொள்வதால் சிலை திறப்பு விழா பொதுக்கூட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதல் பிரச்சார கூட்டம் எனவும் அரசியல் விமர்சகர்களால் வருணிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்களை பற்றி குறிப்பிட்டு பேசுகிற போது இந்திராவின் மருமகளை வருக, இந்தியாவின் திருமகளை வெல்க என்று முழங்கினார். இன்று 2018ஆம் ஆண்டு அதுவும் தலைவர் கலைஞருடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் அவருடைய மகனாக இப்பொழுது நான் தமிழகத்திலிருந்து ராகுல் காந்தி அவருடைய பெயரை நான் முன்மொழிகிறேன். ராகுல் காந்தி அவர்களே வருக, நாட்டுக்கு நல்லாட்சியை தருக, பாசிச நாசிச மோடி அரசை வீழ்த்தும் ராகுல் காந்திக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்துவோம், அனைவரும் ஒன்று சேர்ந்து வலுப்படுத்துவோம், நாட்டை காப்பாற்றுவோம். இந்த நிலையில்தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணையப் போவதாகவும் நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் அது போட்டியிடப் போவதாகவும் தகவல் வெளியானது. அதற்கு உடனடியாக தான் கட்சி தொடங்கியதற்கான நோக்கம் தொண்டர்களுக்கு தெரியும் எனவும் தேவைப்பட்டால் தேர்தலில் தனித்து போட்டி எனவும் ட்விட்டரில் பதிவிட்டார். தொடர்ந்து திரு கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் கஜா நிவாரண பணிகளில் ஈடுபடுவதற்காக கொடைக்கானல் புறப்பட்டு சென்றார் கமல். அதற்கு முன்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் கருணாநிதி மீது வைத்திருக்கும் மரியாதை என்றும் குறையாது எனவும் குறிப்பிட்டார். அங்கே வருவதாக நான் சொல்லலை, ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் ஒப்புக்கொண்ட ஃபங்க்ஷன்ஸ் நிறையா பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தவிர கலைஞர்பால் எனக்குள்ள மரியாதையை மீண்டும் ஆதாரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்ல விழா, இனியும் நல்ல விழாக்கள் வரும். கமல்ஹாசன் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாத அதே நேரம் அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட எதிரும் புதிருமாக மாறியிருக்கும் திமுக விழாவில் கலந்து கொள்வதாக அறிவித்த ரஜினிகாந்த் அந்த விழாவிலும் கலந்து கொண்டார். தமிழகத்தில் அடுத்த கட்ட தலைவர்களே இல்லை என்கிற ரீதியில் பேசிய ரஜினிகாந்தின் பேச்சு திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியதும் அதனைத் தொடர்ந்து முரசொலி இதழில் ரஜினி கடுமையாக விமர்சிக்கப்பட்டதும் அனைவரும் அறிந்தது. நடிகனாக மட்டுமே இருந்த காலத்தில் கருணாநிதி மற்றும் திமுகவினருடன் நட்புறவுடன் இருந்தவர் கமல்ஹாசன். அதோடு அவரது தமிழுக்கு தான் ரசிகன் எனவும் பலமுறை பெருமையோடு குறிப்பிட்டிருக்கிறார். அதனால்தான் கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நேரிலும் தொலைபேசியிலும் தொடர்ச்சியாக அவரது உடல்நலன் குறித்த தகவல்களை கேட்டறிந்தார். அவருடைய அறிவு கூர்மை, தமிழ், மக்கள் பால் உள்ள அக்கறை, இவையெல்லாம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அது பலரிடமும் இருக்கிறது, இவரிடம் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக திமுகவுடன் கமல்ஹாசனுக்கு சில முரண்பாடுகள் இருந்தன.
அதனால் இரண்டு தரப்புகளும் ஒருவர் மீது ஒருவர் விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டனர். இதன் வெளிப்பாடாகவே திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் பிரிந்து வந்தால் அவர்களோடு கூட்டணி குறித்து ஆலோசிக்கலாம் எனும் கருத்து கமல்ஹாசனிடம் இருந்து வந்தது. அதோடு டெல்லி சென்று சோனியா மற்றும் ராகுல் காந்தியையும் சந்தித்தார். மக்கள் நீதி மையத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு கொண்டுவர ராகுல் காந்தியும் விரும்பியதாக தகவல்கள் வெளியாயின. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து விலகி கமல்ஹாசனுடன் கைகோக்கும் ஆலோசனையை அவர் ஏற்கவில்லை. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் மக்கள் நீதி மையத்தை கொண்டுவர டெல்லியில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இனி கடமை இருக்கிறது நமக்கு. இது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறையாக போகிறது நமக்கெல்லாம். அது நினைவில் இருக்கட்டும். இந்த சந்தோஷத்துடன் உங்களுக்கு பெரும் பொறுப்பும் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை உணருங்கள். மற்றவர்க்கு இன்றிருக்கும் அரசியல் நிலவரத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாகவும் முன்னோடிகளாகவும் விளங்க வேண்டும். அதற்கு அறிவுரை சொல்லும் தலைவன் அல்ல நான், அறிவுரை கேட்கும் தொண்டன். கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி மதுரையில் அரசியல் கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிமுகப்படுத்தினார் கமல்ஹாசன். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட பலர் கலந்து கொண்ட அந்த முதல் பொதுக்கூட்டத்திலேயே தனது அரசியல் பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருப்பதாக அறிவித்த கமல், இதுவரை தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் மீதான விமர்சனங்களையும் அடுக்கடுக்காக முன்வைத்தார். கட்சி அறிவிப்போடு தேங்கிவிடாமல் அமைப்பு ரீதியாக அதனை பலப்படுத்தும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில்தான் சமீபத்தில் கூட மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் கூட தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என மாநில நிர்வாகிகள் பொறுப்பாளர்களிடம் உறுதியளித்துள்ளனர். மேலும் கூட்டணி குறித்து வெளியாகும் எந்த தகவலையும் நம்ப வேண்டாம் எனவும் முறையான அறிவிப்பை விரைவில் கமல்ஹாசன் வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் அரசியல் கட்சிகளையும் விமர்சித்துவிட்டு அவர்களோடு கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்காது எனும் கட்சியினரின் மனநிலையை கட்சி தலைமையும் பிரதிபலித்ததால் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் மனநிறைவோடு சென்றிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலேயே தேவையானால் தேர்தலில் தனித்து போட்டி என கமல்ஹாசன் வெளிப்படையாக ட்வீட் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக விவசாயிகள் வல்லுநர்களோடு இணைந்து பலவிதமான கூட்டங்களை நடத்தி தகவல்களை தெரிந்து கொண்டார் கமல்ஹாசன். அதனைத் தொடர்ந்தே காவிரி பிரச்சனையில் இருக்கும் அரசியலையும் அதனை தீர்க்கும் வழிமுறைகளையும் தெரிவிக்க தொடங்கினார். இதுக்கு தீர்வு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களா? அப்ப காந்தி யாரு? எந்த கட்சி? எந்த கட்சியின் தலைவர்? எந்த முதல்வர் அவரு? ஆனா எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி போய் ஒரு கிழவனார் நின்றுட்டே இருந்தாரு. அவரை யாருன்னு கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. நல்லது செய்யணும், யாரு வேணா போலாங்க. அது வயசும் கிடையாது. இதுவும் ஏதோ திடீர்னு தோணி போய் செய்யலீங்க. ஏற்கனவே போன மாதம் நாங்கள் கூடிய பொழுது இப்படி ஒரு தீர்மானம் போட்டோம். இது தீர்ப்பு. இந்த தீர்ப்பு செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் ஒரு அதை நோக்கி நகரும் ஒரு நகர்வாகத்தான் நான் இதை நினைக்கிறேன். மேலும் குமாரசாமி கர்நாடக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விழாவிலும் கலந்து கொண்டு இது குறித்து வலியுறுத்தினார். நான் மக்களின் பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கிறேனே தவிர மக்கள் நீதி மையத்தின் தலைவன் என்பது சமீபமாக எனக்கு வந்த ஒரு பொறுப்பு. 3 மாத வயது தான் எங்களுக்கு. நான் வந்திருப்பது மக்களின் பிரதிநிதியாக, கலைஞனாக கூட இல்லை. இங்கே வந்திருப்பது குறுவை பயிரிடும் நேரம் வந்துவிட்டது. அதற்கான நீர் வரத்து தேவை. அதை கேட்பதற்காகவும் நினைவுறுத்துவதற்காகவும் இங்கே வந்திருக்கிறேன். இதில் அரசியலை விட விவசாயிகளின் தேவைதான் முன்வைக்கப்படுகிறது.
இப்போ ஆணையம் அமைத்திருக்கிறார்கள். அது சொல்படி நடக்க வேண்டிய கடமை இருவருக்குமே உள்ளது. அது செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இந்த சந்திப்பிற்கு பிறகு ஏற்பட்டுள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மக்கள் நீதி மய்யம் அழைக்கப்படவில்லை. அறிவிப்பு வந்தால் நிச்சயம் பங்கேற்போம் என வெளிப்படையாக தெரிவித்தும் எந்தவிதமான பதிலும் இல்லாதது தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. காவிரி விவகாரம் தொடர்பாகவும் அதனை முடிவுக்கு கொண்டு வரும் வழிமுறைகள் குறித்தும் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் விளக்கமாக பேசினார் கமல். பல வல்லுநர்கள், அறிஞர்கள், தெளிவாகவும் சட்ட வல்லுநர்களும் நீர்நிலை ஆராய்ச்சியாளர்களும் தெளிவான கருத்துக்களை சொல்கிறார்கள். இது செய்யலாமே அப்படி என்று பாமரர் மனிதருக்கு தோன்றும் அதே யோசனை எங்களுக்கும் வருகிறது. ஒரு பாதசாலைக்கு வரும் யோசனை எங்களுக்கும் வருகிறது. இது ஏன் செய்யல? அதை இந்த மேடையிலும் கேட்கிறேன். ஏன் செய்யல? செய்யுங்க, இல்லைன்னா தள்ளி நிலுங்க. ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் என்றில்லாமல் ஆய்வு கூட்டம் போல் நடந்த அந்த கூட்டம் டெல்டா மாவட்டக்காரர்கள் மத்தியில் சற்று கவனம் ஈர்த்தது. கர்நாடகாவிடமிருந்து பெற வேண்டிய நீரை பெற்றே ஆக வேண்டும். அது நம் உரிமை. மற்ற மாநிலங்களிடம் இருந்து பெற வேண்டிய நீரையும் பெற வேண்டும். அதற்கு சட்ட ரீதியாகவும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் தீர்வை தேடுவதும் கடமை. ஒன்று உரிமை, இன்னொன்று கடமை. சரி, அதற்கு என்ன தீர்வாக இருக்கக்கூடும் என்பதையும் ஆலோசித்தோம். நம் தமிழ்நாட்டில் பெய்யும் மழை அளவு மற்ற அண்டை மாநிலங்களை விட அதிகமானது. இது திருச்சி வாழ் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் வாழும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலத்தில் அதிக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதை வீணாக்காமல் சேகரிக்க சிறு சிறு அணைகள் கட்டுவோம், ஏரிகளை தூர்வாருவோம், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பான் பாசனம் போன்ற நவீன பாசன முறைகளை செயல்படுத்துவோம். இதன் தொடர்ச்சியாக சென்னையில் விவசாயிகளுக்கு ஒரு கூட்டமும் நடத்தப்பட்டது. திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு அழைப்பு விடுக்காதது மக்கள் நீதி மய்யத்தின் மேல்மட்ட நிர்வாகிகள் மத்தியிலேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதன் விளைவாக திமுகவினருடன் நட்பு பாராட்டும் போக்கில் மாற்றம் வேண்டும் எனவும் கமல்ஹாசனிடம் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு செவிசாய்த்தே திமுக தலைவர் கருணாநிதி மறைந்த நேரத்தில் திரையுலகினர் ஏற்பாடு செய்த புகழாஞ்சலி கூட்டத்திற்கு அவர் செல்லவில்லை எனவும் கூறப்படுகிறது. ஆனால் சமகால அரசியல் களத்தின் அனைத்து கட்சிகளையும் விளாசி தள்ளும் ரஜினிகாந்த் புகழஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை கட்டியணைத்து ஆறுதல் சொன்னதோடு கருணாநிதியுடனான தனது உறவு குறித்து நீண்ட உரையும் நிகழ்த்தினார். 45 வயசுல வந்து கழகத்தோட தலைமையை ஏற்று 50 ஆண்டுகள், எத்தனை சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த கழகத்தை கட்டி காப்பாற்றி உலகத்திலேயே ஒரு 50 ஆண்டுகள் ஒரு கழகத்தில் தலைமை தாங்கிய ஒரு பெருமை. காலா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலைஞரின் குரல் மீண்டும் கேட்க வேண்டும் என்றார். அவர் மறைந்த போது மிகப்பெரிய இழப்பு என குறிப்பிட்டார். அவருடைய குரல் கேட்கணும் அப்படின்னு தமிழ்நாடு மூலை மூலையும் ஒலித்த 75 ஆண்டுகளா ஒலித்த அந்த குரல் கேட்கணும் சொல்லி கோடி கோடி மக்கள்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடும் ரஜினிகாந்த் ஆளும் அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இது அதிமுகவினரை கவரும் ரஜினியின் திட்டம் என சொல்லப்படும் நிலையில் கருணாநிதி குறித்த ரஜினிகாந்தின் பேச்சுகள் திமுகவினரை இழுக்கும் அவரது முயற்சி எனும் விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அரசியல் அறிவிப்பை அறிவித்து கிட்டத்தட்ட ஓராண்டாகியும் கட்சியை அறிவிக்காத ரஜினி இன்னும் சில தினங்களில் அது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில்தான் தாம் போட்டியிடப் போவதாகவும் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவரது நிலைப்பாடு மட்டுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தேர்தலை சந்திக்கப் போவதாக அறிவித்துவிட்டது. அதனால் களத்தில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் எனும் எதிர்பார்ப்பு மக்களிடம் உண்டு. அதன் காரணமாகவே சமீபத்திய கஜா புயல் பாதிப்பில் நேரடியாக நிவாரண பணிகளில் ஈடுபட்டார் கமல்ஹாசன்.
சென்னையில் தென்னை மரம் வளர்த்துவேன். அதனால் எனக்கு வந்து இந்த கணக்கு இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க சொல்கிறாங்க இந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தவே குறைந்தபட்சம் 2000 ரூபா வேணுன்றாங்க. அதுக்கு இவங்க கொடுக்கறது வந்து 1100 ரூபா கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு ஏக்கருக்கு 1,90,000 ஏதோ முடிவு பண்ணியிருக்காங்க. அதையும் 3 தவணைகளாகத்தான் கொடுப்பேங்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கிற அவசரத்தில் இது ஒரு பக்கம் விடுங்க. இப்போ இந்த இது வந்து இப்போ புயல் ஏற்படுத்தி விட்டு போன குப்பையை எப்படி அகற்றுவதுங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா இனிமேல் இது குப்பை. இந்த மரத்தை வந்து எப்படி ஏதோ ஒரு வேற ஒரு எனர்ஜியாக மாற்றலாம்னா இந்த மரம் அதுக்கு வாங்க மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன? நேற்று வரையிலும் சௌகரியமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க, வீடு கட்டலாமா கார் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க, இப்போ வந்து திடீர்னு எல்லாரோடையும் தெருவில் வந்து கூரை இருக்கும் ஒரு சிலருக்கு அதுவும் கிடையாது. அப்போ அவங்களை பாதுகாக்க போகிறோம்? அவங்க மனநிலையை ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுத்து எல்லாருமே ஒரு விதமான விரக்தியான முடிவுக்கு வந்துடக்கூடாது. கஜா புயலுக்கு முந்தைய அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பாராட்டிய கமல், அதற்கு பின்னர் அரசின் செயல்பாடுகள் மீது விமர்சனங்களை முன்வைக்கவும் தவறவில்லை. ஆனாலும் விமர்சனம் மட்டுமே செய்து கொண்டிருப்பது சரியாக இருக்காது எனவும் குறிப்பிட்டு பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளில் தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார். அரசியல் பண்ணணும்னா ஓடி வந்து உதவி பண்ணணும். ஏன்னா அதுவும் நல்ல அரசியல் தான். அது செய்யலைங்கிறது தான். இது ஒரு மாதிரி அசட்டுத்தனமான அரசியலாக தான் இருக்குது. அதுவும் என்னை விட மூத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட மூத்தது இந்த தென்னை. ஏன்னா அதுக்கும் முன்னாடி இதை வச்சு அரசியல்வாதிகளே இல்லாத போது இதை வச்சு வாழ்வாதாரமாக வச்சுட்ருக்காங்க. இப்போ இந்த விழுந்த மரங்கள்லாம் 25 வயசு மரங்கள். ஸோ அவங்க ஒரு பிள்ளையை இழந்த சோகத்தில் அவங்க உட்காந்துருக்காங்க. இங்கே அது 750 மரங்கள். அவங்களுக்கு மன ஆறுதலுக்கு அவர்கள்லாம் வந்து சந்திக்கணும். முதல்ல எல்லாரும் வந்து சந்தித்து இவங்களை துக்கம் விசாரிக்கணும். அது தேவையில்லை, அவங்களா தாங்கிப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக இது பேரிடர். இந்த நேரத்தில் அவங்க வரணும். இது நல்ல அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். காந்தியார் இந்த மாதிரி செஞ்சுருக்காரு. மத கலவரங்கள் ஏற்பட்டு இரத்த கலரையாக இருக்கும்போது நட்ட நடுவில் போய் நின்று துக்கம் விசாரித்து அதை அமைதிப்படுத்தியிருக்கிறார்கள். பல லட்சம் போலீஸ்காரர்கள் செய்ய முடியாததை ஒரு அன்பான கிழவனார் செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அது சரித்திரம். அந்த பூமியில் நின்று கொண்டுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கருணாநிதி சிலை திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் கொடைக்கானல் பகுதிகளில் நிவாரண பணிகளை மேற்கொள்ளும் பணி ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அதனால் அதனை தவிர்க்க முடியாது என்பதாலேயே கமல்ஹாசன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது. அதோடு வேறு எந்த அரசியல் காரணமும் இதில் இல்லை எனவும் மக்கள் நீதி மையத்தினர் குறிப்பிடுகின்றனர். ஆனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த நிகழ்வை சாதாரணமாக பார்க்க முடியாது என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். திராவிட சித்தாந்தங்களை கடைபிடிப்பவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் கமல்ஹாசன். ஆனால் அவை பழமையடைந்து விட்டதாகவும் சில மாற்றங்கள் அவசியம் எனவும் அரசியல் வருகைக்கும் முன்பாகவே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி கம்யூனிஸ்ட் கட்சியினரிடமும் நெருக்கமான உறவை அவர் கடைபிடித்து வருகிறார். கேரள முதல்வர் பினராயி விஜயன் போன்றோருடன் நெருக்கமான நட்பில் இருக்கிறார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் அடிக்கடி தொலைபேசியில் உரையாடுகிறார். இதனால் ஒரு மாற்று அணியை உருவாக்கி தேர்தல் களத்தை சந்திக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து பல வெற்றி தோல்விகளை கண்டவர் கமல்ஹாசன். வியாபாரம் போன்றவற்றையெல்லாம் தாண்டி பல பரீட்சார்த்த முயற்சிகளை முன்னெடுத்து சினிமாவை வேறு தளத்திற்கு கொண்டு சென்றவர் கமல்ஹாசன். சில நேரங்களில் அது தோல்வியடைந்த போது கூட அவர் அந்த முயற்சிகளை கைவிட்டதில்லை. அரசியல் களத்திலும் அந்த முயற்சிகளை கமல்ஹாசன் தொடர்வாரா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.